டக்கோபிஸ் ஒரிஜினல் சின் இந்த அனிமியோட 3rd எபிசோட் ரிலீஸ் ஆகிட்டு அதோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் எபிசோடு 1 and 2 தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனை போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்டில் லிங்க்கை மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் நமக்கு கதை புரியும். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டக்கோபி ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்குது. சிசுகா ஹாப்பியாக அந்த மாதிரி எனக்காக கொண்டுட்டா சரிவா கிளம்போன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த டைமில் ஆசுமா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான், ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிறதுக்காக. பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அங்கே மடினா இறந்துருப்பா. இதை அவன் பார்த்தோன்னே உனக்கு ஒன்றும் ஆகலை, என்ன அடியெல்லாம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிசுகாட்ட கேட்பான். டக்கோபி அந்த தலையில் பூ வச்சுருக்கோம்ல, அது வச்சுறதுனால இப்போ ஆசுமா கண்ணுக்கும் டக்கோபி தெரிய ஆரம்பிச்சிட்டு இவன் அதை பார்த்துட்டு இது என்னது இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிசுகாட்ட கேட்குறான். அதுக்கப்புறம் அங்கே எட்டி பார்க்குறான். அங்கே மரினா படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறான். அவள் இறந்துருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. நீ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிசுகாட்ட கேட்குறப்ப சிசுகா அந்த மாதிரி இந்த டக்கோபி தான் கொன்னுச்சு அதோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லுது. டக்கோபி நான் ஒன்றும் மேஜிக் யூஸ் பண்ணல, அது ஒரு ஹாப்பி கேஜெட்டு அப்படின்னு சொல்லுது. டக்கோபி யார், அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஆசுமா கிட்ட சிசுகா சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஆசுமாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன விளையாடுறீங்களா, என்ன கொலை பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களை இந்த சிறுவர் காப்பகம் அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வா இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படிங்கிறப்ப இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி சிசுகா கேட்குறா. அப்போ ஆசுமா சொல்கிறான், நான் இந்த நாவல்ஸ்லாம் படிச்சிருக்கேன், டெட் பாடிஸ்லாம் ஒளிய வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சிசுகா சொல்கிறா. நீ என்ன எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்குலாம் பைத்தியத்தையும் பிடிச்சிருக்கா, எப்படி நீ இதெல்லாம் ஒளிய வைப்ப, இதுக்கெலாம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா, நம்ம 2 பேர் சின்ன பசங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்றை விட்டால் வேறு யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சிசுகா ஆசுமா கையை பிடிச்சோன்னே ஆசுமா மயங்கிடுறாப்புல. நம்ம வேணும்னா டக்கோபியோட மேஜிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிசுகா சொல்கிறா. டக்கோபியும் அதோட கேஜெட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுட்டு ஆசுமா கிட்ட கொடுக்குது. ஆசுமா அதில் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு இது எதுக்கு யூஸ் ஆகுதும் அப்படின்னு சொல்லி டக்கோபிகிட்ட கேட்குறான். டக்கோபி நம்ம இதில் எந்த பொருளை வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அவனும் ஒரு பட்டனை அமுக்கி பார்க்குறான், அது பெருசாகுது. ஸோ இது பெருசாகிறனால அதுக்குள்ளே நம்ம மரினாவை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை ரொம்ப பெருசாகி மரினாவை அதுக்குள்ளே வச்சு மூடிடுறாங்க. பண்ணுறது க்ரைம்னு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேர்ந்து. ஆசுமாவுக்கு சிசுகாவை பிடிக்குங்கிற காரணத்தினால தான் இவன் இந்த அளவுக்கு இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இறந்துட்டாங்கிறதுக்கு டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம டக்கோபி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி சிசுகா மாதிரியே டக்கோபி மாறும்ல, ஸோ அதே மாதிரி அவளோட ஹேரோட டிஎன்ஏ எடுத்து அந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி மரினா மாதிரி மாறிடுது டக்கோபி. அப்போ நீ இனிமேல் சிசுகா மாதிரி தான் இருக்க போகிற, ஸோ அது மாதிரி அவளை மாதிரி பேச கற்றுக்க, நீ இந்த மாதிரிலாம் தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சிசுகா சொல்லிட்டு போயிடுறா. நானும் என் கடமையை கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டக்கோபி சொல்லுது. இப்போ சிசுகாவும் ஆசுமாவும் போய் நோண்டுறதுக்கு பொருள் எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா குழியெல்லாம் தோண்டி முடிச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மரினாவோட வீட்டுக்கு டக்கோபி போய் உள்ளே போகுது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போகும்போதே ஒரு பேட் வைப்ரேஷன் தெரியுது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கதவை திறந்த உடனேயே மரினாவோட அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு டக்கோபி ஒரு மாதிரி ஷாக்காகி நிற்கிது. டக்குனா அவங்க அப்பா ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு இதை தூக்கி அடிச்சு போடுறாரு. கரெக்டாக மரினா மேலே அடிபட்டுடுது. அதுதான் நம்ம டக்கோபி மேலே அடிபட்டுடுது. அதுக்கப்புறம் அதை வச்சு சண்டை போட்டுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பொண்ணு மூஞ்சில் அடிப்படுது, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, அவளுக்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான்னு சொல்லி அவங்க அப்பா சண்டை போடுறாரு. மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது டக்கோபிக்கு இங்கே என்ன நடக்குதுங்கிறது சுத்தமாக ஐடியாவே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. அவங்க அப்பா எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ காசை வீணாக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வீணாக்கிறதுக்காக நான் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் மரினா இருந்திருக்கா. அவங்க அப்பா அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப கன்ஜப்ஷனரியாக இருந்திருக்காரு. ஆனால் வெளில போயிட்டு அந்தளவுக்கு செலவு பண்ணிக்கிட்டு வேற ஒரு குடும்பத்துக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது தான் மரினாவோட கோபமாகவே இருந்திருக்கு. இதில் அவங்க அம்மா வேற மரினாவை அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ரீசன் கூட அவளோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்கலாம். திரும்பி அவங்க 3 பேரும் அந்த ஒரு பார்க் இருக்குல்ல, அந்த காமன் பிளேஸ், ஸோ அந்த இடத்துல மீட் பண்ணிக்கிட்டு அப்போ டக்கோபி சொல்லுது, மரினாவோட அம்மா அப்பா டிவோர்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அப்போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கு. இவங்க அதெல்லாம் காதில் வாங்காமல் இவங்க எப்படியாவது சப்பியை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது சிசுகா சொல்கிறா. ஆசுமாவும் அதெல்லாம் ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாது, அது உங்கள் அப்பா டோக்கியோவில் இருக்காங்க, இங்கேருந்து அங்கே போய் நம்ம கொண்டு வரது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம பெருசாக பிளான் பண்ணணுங்கிற மாதிரி இவங்க அந்த கிரவுண்ட் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க அண்ணன் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ ஆசுமாவை பார்த்தோன்னா பேசிட்டு போகிறான். ஆசுமாவும் நீ என்ன இங்கே இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப நான் பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறேன்டா, கிளம்ப போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் கிளம்பிடுறான். இப்போ ஆசுமா புலம்பிகிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி இருக்கான், இவன் ஏன் இப்போ பார்ட் டைம் ஜாப் போகிறான், இவனுக்காக எல்லாமே பண்ணுறதுக்கு நம்ம எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்காங்க, இவன் அதெல்லாம் விட்டுட்டு பார்ட் டைம் ஜாப்புக்கு போகிறானே ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் அப்படின்னு. ஏன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன், அதே டைமில் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் தேவைகளை அவனே பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ அவளுக்கு ரிங்கெல்லாம் ஏதோ வாங்கி வச்சுருக்கான் போல்.
இவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டோம்னா இவன் பார்ட் டைம் ஜாப் போகிறது நிப்பாட்டிடுவான், இவனால் வந்து அம்மாவோட மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு. அப்போ வந்து சிசுகா வந்து ஐடியா கொடுக்குறா, சரி ஓகே அந்த ரிங்கை எடுத்துட்டா சரிப்பட்டு வந்துடும்ல அப்படின்னு சொல்லி, டக்கோபி இருக்குது, டக்கோபியை வச்சுக்க, டக்கோபியோட மேஜிக்கை யூஸ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்கிறா. ஆசுமாவும் கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க அண்ணன் கீழே போகிறப்ப அந்த ரிங் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. போகிற இடத்துல டக்குன்னு ஃபோன் அடிச்சிடுது. அவன் திரும்பி படியில் ஏறி ரூமுக்கு வரான். சரி அங்கேயும் தப்பிக்கணுமேனு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜன்னலுக்கு வழியாக வந்துன்னுக்கிட்டு அந்த ஃப்ளையிங் இது இருக்குல்ல கேஜெட்டு, அதை வச்சு பறந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணன் வந்து ஜன்னல் என்ன ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூட வருவான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆசுமாவோட இது வந்து வெயிட் தாங்க முடியாமல் கீழே உழுவ போயிடும். டக்கோபியை வந்து அவனை பிடிச்சி மேலே தூக்கிடும். அவங்க அண்ணனும் விண்டோவை சாத்திட்டு போயிடுவான். இதுவும் வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததுக்கப்புறமா ஆசுமா ஒரு மாதிரி அழுக வரும். அது ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கோபியும் ஆசுமாவும் சேர்ந்து அந்த பார்க்கு கிட்டே போகிறாங்க. அங்கே சிசுகா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் பார்த்துட்டு சிரிக்கிறா, ஏன் இப்படி அலங்கோலமாக வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன் சிரித்தோடனே இவனுக்கு அழுக வந்துடுது. இவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பான் அழகையை, அதையும் அழுதுருவான். ஆக்சுவலாக ஆசுமாவுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் கிரேடு எடுக்கலைங்கிறதுக்காக இவங்ககிட்ட இந்த பேன் கேக்லாம் கொடுக்குற மாதிரி ஆசை காட்டி, நீ கிரேட் எடுக்கல உங்கள் அண்ணனை மாதிரி அப்படின்னு சொல்லி பிடிங்கி வச்சிடுறாங்க. இதுவே இவனுக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ஹாப்பி லைஃபாக இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்ஷிப்பாக போய்ட்டுருக்காங்க. சிசுகா லைஃப்பில் பிரச்சனைங்கிறதே ஒன்று இல்லாமல் போயிட்டுருக்கு. அவள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. சீக்கிரமாக நம்ம சப்பியையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கா. கிளாஸில் இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா மரினா வந்து சிசுகாவுக்கு ஊட்டி விடுற மாதிரியும் அவங்க எல்லாம் சேர்ந்து சுற்றுற மாதிரியும் பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா எதிரும் பொதுருமா இருக்கிறவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் எல்லோரும் மாதிரி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். அப்போ ஒரு நாள் வந்து போகிறதுக்கு வந்து வழி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எப்படி போகலாம், ஷிப் வழியாக போனால் காசு செலவாகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து உன்கிட்ட எந்த ஒரு கேஜெட்டுமே இல்லையா, நீ ஒரு தண்டம், உன்கிட்ட எந்த கேஜெட்டுமே யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி டக்கோபியை வந்து திட்டுவான். அப்போ டக்கோபி சொல்லுவான், என்கிட்ட கம்மியாக இருக்குது ஆனால் என் வேர்ல்டில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஒரு கேஜெட்டாக சொல்லுது, இது வேஸ்ட்டுன்னு அவன் சொல்லிட்டு வரான். அப்போ ஒரு கேஜெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே நினச்சாலும் இது மூலியமாக போய்க்கலாம் அப்படின்னா, அப்போ அதை வெளில எடுங்கிறப்ப என்னால் கொண்டு வர முடியாது, அது அங்கெல்லாம் இருக்குது, இங்கேருந்து திரும்பியெல்லாம் போயிட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி டக்கோபி சொல்லுது. நம்ம வேணா ட்ரெயினில் போகலான்னு ஆசுமா சொல்கிறான் சிசுகா கிட்ட. அப்போ சிசுகா வந்து வா விளையாடுவோம் அப்படின்னு டக்கோபியை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. டக்கோபி என்ன யோசிக்குதுன்னா, சிசுகா இப்போ ஹாப்பியாக இருக்கா, எப்பவும் இதே மாதிரி தான் இருப்பான்னு நான் நம்புகிறேன், இந்த நேரத்தில் நம்ம ஏன் ஹாப்பி பிளானுக்கு போகக்கூடாது, நம்ம வேலை தான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி டக்கோபி யோசிக்குது. டக்கோபி எப்படி பேசணும் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் எபிசோட்லேயே நான் காட்டியிருப்பேன். ஸோ அதே மாதிரி பேசவும் அவங்க அப்பா கேட்குறாரு, இது என்ன ஃபேஷனாக போய்ட்டுருக்கா அவங்க ஸ்கூலில், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வர டயத்தில் அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் என் கூட வந்துடுறியா செல்லம் அப்படின்னு சொல்லி மரினா கிட்ட கேட்குறாரு. டக்கோபிக்கு இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாதனால உடனே ஓகே சொல்லிடுது. மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து வரமாட்டார். மரினாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து அப்பா வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வராங்க. நம்ம டக்கோபி எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கு. அவங்க பக்கத்தில் வந்துட்டு மரினான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணும்ல, அந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணி பேசுகிறவும் இப்படி பேசாத அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. இது திரும்பி அதே மாதிரி பேசவும் திரும்பி அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே நான் பேசலை நான் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறப்ப ரிமோட்டை தூக்கி மண்டையில் அடிக்க போகிறப்ப பயந்துக்கிட்டே இல்லை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கற்றுது டக்கோபி. அவங்க அம்மாவும் கீழே உட்காந்து அழுதுகிட்டு, என் பிள்ளைய திரும்பி கொடுத்துட்டு, நீ மரினா கிடையாது எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியலை, என் குழந்தைய என்கிட்ட திரும்பி கொடுத்துரு, நான் அவளுக்கு இனிமேலாச்சும் நான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், திரும்பி என்கிட்ட அவளை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா புலம்பிட்டு போயிடுறாங்க. அவங்க சொன்னது நம்ம டக்கோபிக்கு ரொம்பவே ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு அஃபெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஒரு காரணத்தால் கண்ணாடி முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மரினாவோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு என்னை மன்னிச்சிடு, உன்னை கொன்னதுக்கு மன்னிச்சிடு, நீ ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், அதை நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கு. இதை எப்படியாவது மாற்றணும், இது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி டக்கோபி யோசிக்குது. இதை பற்றி நம்ம சிசுகா கிட்ட பேசினா சரிப்பட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி டக்கோபி யோசிக்குது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா மரினாவை மறைச்சி வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன்லாம் சும்மா வந்து ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லி காட்டுக்கு வந்திருக்கப்ப எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா அந்த இதை கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஏற்கனவே மழை பெஞ்சு கொஞ்சம் வெளில வந்துருந்துருக்கும். அதையும் இங்கே பார்த்ததுக்கப்புறம் அது என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப அங்கே ஒரு பொண்ணு இறந்துருக்கா அப்படிங்கிறதோட தெரியுது. இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. இந்த கொலைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பெரிய ட்விஸ்ட்டோடு நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவும் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கள் ஏற்கனவே இந்த 2 எபிசோட தமிழில் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க்கை கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த அனிமே பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.